இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை பற்றி பார்த்தோம். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாக நாம் வாழ வேண்டுமானால், நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமானால் நம்மிடத்திலே சில குணநலங்கள் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணநலங்களை பற்றி தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாத ஒரு குணத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று அதிலே பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் இயேசு கிறிஸ்து நிரப்புகிறார். உண்மையோடு காணப்படும் போது அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாத குறைவும் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து ஆசீர்வாதங்களை தந்து பரிபூர்ணமாக திருப்தியாக வாழ்ந்திருக்கும்படியாக செய்வார். உண்மையாக வாழ்வது என்பது கடினம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். சில நேரங்களிலே சில பாடுகள் மத்தியிலே சில கஷ்டங்கள் மத்தியிலே நாம் செல்லும்போது உண்மையாக இருக்க முடியாது என்பது போல நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஒருவேளை நாம் உண்மையாக இருக்கும்போது நமக்கு சார்ந்தவர்கள் நம்மை விட அதிகமாக உயர்த்தப்பட்டு விட்டார்கள் என்றால் அந்த இடத்திலே நாம் எப்படி உண்மையாக இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை உண்மை இல்லாமல் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் உண்மை இல்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன என்றால், நாம் உண்மையாக இருக்கும்போது அந்த உண்மை நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த வேலைகளிலும், நாம் இந்த உலக காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியமாக இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் உண்மையோடும் உத்தமத்தோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தல்வார். இதனால் பல இழப்புகள் நமக்கு நேரிட்டாலும் அந்த இழப்புகள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே மணி என்ற ஒரு மனிதர் ஒரு பலசரக்கு கடையிலே வேலை பார்த்து கொண்டு வருகிறார். அவர் அந்த முதலாளிக்கு உண்மையுமாக நேர்மையுமாக இருக்கிறார். பல வருடங்களாக அந்த கடையிலே வேலை பார்த்து வருகிறால் மணியை அவரது முதலாளி அதிகமாக நேசிக்கிறார். இதனால் மணியை அடிக்கடி பாராட்டி, அவருடைய வேலையை பாராட்டி பல நேரங்களில் அவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்கிறார், பல சலுகைகளை கொடுக்கிறார். எல்லா காரியங்களிலும் மணி இயேசு கிறிஸ்துவை துதித்து நன்றி செலுத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையிலே முதலாளி ஒரு நாள் மரித்து போகிறார். முதலாளியின் மகன் அந்த இடத்திற்கு முதலாளியாக வருகிறார். அவர் அந்த கடையினுடைய நிர்வாகத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என நினைக்கிறார். அப்பொழுது மணியினுடைய சம்பளம் அதிகமாக இருப்பதை அறிந்து அவனுடைய சம்பளத்துக்கு 3 பேரை வேலைக்கு வைக்கலாம் என எண்ணி தேவையற்ற காரியங்களை கூறி அபாண்டமான பணிகளை சொல்லி அவரை வேலையை விட்டு நிப்பாட்டி விடுகிறார். திடீரென வேலை அவருக்கு பறிக்கப்படுகிறது. அவருக்கு மணிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நேரத்திலும் அவர் ஒன்றை நினைத்து பார்க்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இதைவிட அதிக சம்பளத்திலே வேலை வந்தது. நான் என் முதலாளிக்கு விசுவாசமாக உண்மையும் நேர்மையமாக இருக்க வேண்டும் என நினைத்து அந்த வேலையை வேண்டாம் என்று சொன்னேன். அதிலே போயிருந்தால் கூட நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேனே. எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? நான் இப்பொழுது ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ளாக வர வேண்டும் என நினைத்தார். ஆனாலும் தன்னுடைய கரத்திலே சிறிது பணம் இருந்தது. அந்த பணம் செலவழிந்து போவதுக்குள்ளாக கர்த்தர் நமக்கு ஒரு வேலையையோ அல்லது நாம் ஏதாவது தொழில் தொடங்குவதற்கோ ஏதாவது ஒரு காரியத்தையோ நமக்கு செய்வார் என நினைத்து கொண்டே தனது மனதை கர்த்தருக்குள்ளாக தேற்றிக்கொண்டு வீட்டுக்கு சென்று தனது மனைவியிடம் அதை கூறுகிறார். அப்பொழுதுதான் அவரது மனைவிக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. அருகில் உள்ள தெருவிலே ஒரு பெண் பலசரக்கு கடை ஒரு கடை வைத்து நடத்தி வருகிறார். அந்த பெண்ணுடைய மகன் அமெரிக்காவில் வேலை செய்து வருகிறார். அந்த பெண்ணின் மருமகள் கற்பம் தரித்திருக்கிறாள். அந்த பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டும் என அந்த பெண் இப்பொழுது அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார். எனவே அவர் பார்த்து கொண்டிருந்த கடை இப்பொழுது காலியாக இருக்கிறது. அந்த கடையை யாராவது நம்பிக்கையான ஆட்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.
அந்த கடைக்கு வாடகை எதுவும் தர வேண்டிய தேவையில்லை. அதற்கான மின் கட்டணமும் வரியும் செலுத்தி அதை பத்திரமாக பார்த்து கொண்டால் நம்பிக்கையுள்ள ஒரு ஆளை பார்த்து கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார். இதை அவரது மனைவி மணியிடம் சொல்லும்போது நாம் அந்த கடையை எடுத்து நடத்துவோம் என மணி நினைக்கிறார். ஆனால் மணியிடம் கையில் இருப்பதோ சொற்ப பணம். இருந்தாலும் இயேசுவிடம் பேசுகிறார். இயேசு நடத்துவார் என்று நினைக்கிறார். அவர் கடையை சிறிது கடைக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய உண்மையும் நேர்மையும் அறிந்த மக்கள் அவருக்கு உதவி செய்கிறார்கள். அவருக்கு பொருட்களை முன்தவணை இல்லாமல் கொடுக்கிறார்கள். நீ எல்லாவற்றையும் விற்று பணத்தை எங்களுக்கு கொடுத்தால் போதும் என்று அவருடைய உண்மை நிமித்தம் நேர்மை நிமித்தம் அவருக்கு அந்த பொருட்களை கொடுக்கிறார்கள். மணி அந்த கடையை சிறியதாக ஆரம்பிக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய வியாபாரம் பெருகிற்று. சில வருடங்களுக்குள்ளாக அவர் பெரிய ஒரு கடையை சொந்தமாக கட்டி அதிலே வியாபாரம் செய்யும்படியாக உயர்த்தப்படுகிறார். பல வேலையாட்கள் அந்த கடைகளுக்கு வேலை செய்யும்படியாக உயர்த்தப்படுகிறார். பாருங்கள், ஒரு வேலைக்காரராக இருந்தபோது உண்மை உத்தமத்தோடு இருந்தால் வேலை இருந்த மனிதன் தன்னுடைய உத்தமத்திலே இருந்ததனால் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய முதலாளியாக உயர்த்தப்படுகிறார். இதுபோல தான் பல நேரங்களிலே ஒருவேளை நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே நம்மளுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன நினைத்து விடுவார்கள், நாம் உண்மையுமாக இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு மேலாக எரிச்சலும் கசப்பையும் அவர்கள் காட்டுவார்கள். நமக்கு விரோதமாக வெறுப்புகளை காட்டுவார்கள். ஆனால் நாம் இருந்த நேர்மைக்கும் நம்முடைய உண்மைக்கும் அது பரிசு என்பதை அவர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நமக்கு விரோதமாக சில காரியங்களை ஏற்படுத்தி நம்மை அழித்து விட வேண்டும் என நினைப்பார்கள். ஒருவேளை அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் உண்மையாக இருந்தேன், ஏன் மற்றவர்களை எழும்புகிறார்கள் என்று அவர்கள் முறிக்க வேண்டாம். கர்த்தரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் தெரிந்து காத்திருக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு மேலாக இன்னும் அதிகமான நன்மைகளை தந்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதாகமத்திலே ஒரு வசனமாக இப்படியாக கூறப்படுகிறது. மத்தேயு 25:21 வசனத்திலே, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என கூறுகிறார். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்கிறார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிறியதாக இருந்தாலும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதிலே உண்மை உத்தமத்தோடு காணப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்முடைய உண்மை நிமித்தம் நம்முடைய நேர்மை நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வந்து நம்மை உயர்த்துவார். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்ந்து நம்முடைய கர்த்தரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய கர்த்தரை ஒப்பிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருந்து மற்றவர்கள் எங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவை எண்ணி நாங்கள் அவரை தவறான வழியில் சென்று விடாமல் உண்மையோடும் நேர்மையோடும் எங்களை காத்துக்கொண்டு, நீர் உண்மைக்கும் நேர்மைக்கும் அவரை எப்பொழுதும் பதில் செய்வீர், நீர் உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்வீர் என்பதற்காக நாங்கள் உமக்காக காத்திருந்து உண்மையை செய்து உண்மையாக இருந்து நாங்கள் நம்முடைய கர்த்தரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.